இனிய உறவுகளே, சிட்டிசன் சேனல்லேருந்து உங்கள் ரஃபீக். ஒரு சின்ன சிந்தனைக்காக என்னென்னா, நிறைய மனிதர்கள் குரங்குலேருந்து தான் மனிதன் பிறந்தான், குரங்குலேருந்து தான் மனித இனம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மூட நம்பிக்கையில் வாழ்கிறாங்க. எப்படின்னா 3 வேதங்கள் இருக்குது. ஒன்று குரான், 2வது பைபிள், 3வது பகவத்கீதை. இதெல்லாம் மனிதர்கள் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, படித்தவங்களும் பேசுகிறாங்க, படிக்காதவங்களும் பேசுகிறாங்க. ஒரு இனத்தை தான் பெருக்க முடியும், மற்றொரு இனத்தை இன்னொரு இனம் உருவாக்க முடியாது, பெறவும் முடியாது. அப்படிங்கும்போது குரங்குலேருந்து எப்படி மனிதன் வர முடியும்? அணுலேருந்து தான் உலகம் உருவாச்சு. இது எப்படி உருவாக முடியும்? கொஞ்சம் கூட மனிதன் சிந்திக்கிறது இல்லை. ஆறறிவு பகுத்தறிவுங்கிறது மனிதனுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான். இறைவன்கிறது ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவன்தான் உலகத்தை படைத்தான், மனிதனை படைத்தான். இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள், உலகத்தில் உள்ள மரஞ்செடி கொடியாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே படைச்சது இறைவன் ஒருவன் தான். ஒருத்தன் இல்லை அப்படின்னா எதுவுமே உருவாக முடியாது. இது மனுஷன் என்னென்னா, இந்த 6 அறிவில் இதை தான் சிந்திக்கிறான் தவிர, அதுக்கு மேலே இப்போ வானம் இருக்குது, மழை எப்படி புரியுது, அதே மாதிரி கீழே எப்படி விளையுது. இப்போனா ஒரு மனுஷன் நெல் 1 ஏக்கருக்கு ஒரு 10 மரக்கா போடுறான். இந்த 10 மரக்கா தானே வரணும். அதனால் ஏன் உங்களுக்கு 1 ஏக்கருக்கு 30 மூட்டை வருது, நெல் 35 மூட்டை வருது. அப்போ அதையும் அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். என்னடா நம்ம நெல்லுக்கு உரம் 10 நெல்லுக்கு 10 தானே வரணும், அது ஏன் 10 நெல்லுக்கு ஏன் ஒரு நெல்லுக்கு 700 கருதுகள் வருது? இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. இறைவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு நெல்லுக்கு 700 தரோம், 1க்கு 700. நீங்கள் கருதுகளை எண்ணி பாருங்கள். ஒரு நெல்லுக்கு ஒரு குப்பை வருது பற்றியில, அது 700 நெல்லுக்கு வருது. அப்படிங்கும்போது நம்ம அதையும் சிந்திக்க மாட்டேங்கிறான் மனுஷன். மூளைக்கும் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அறிவுக்கு வேலை கொடுக்கணும். எந்தெந்த பொருள் என்னென்ன பண்ணுது, என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத அவன் சிந்திக்கவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறான். ஏதோ அவன் சொல்லிட்டான், அவன் சொன்னான்னா அவனுக்கு என்ன தெரியும்? குரங்கு ஒரு மனுஷன் பிறக்கிறாங்கிறான், அவன் அறிவாளி சொல்லுவானா? இப்போ தென்னை மரத்தில் மாங்காய் காய்க்குதுன்னா நம்ப முடியுமா? ஏன்னாச்சும் நம்புவானா அதை? அப்படிங்கும்போது ஏன்னா செயற்கையான அவனுக்கு தொங்க விட்டுருக்கான், இயற்கையாக வராது. ஏன்னா அந்தந்த இனத்தை தான் பெருக்க முடியும். இப்போ குரங்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, குரங்கு மனிதன் உருவானுச்சு. அதுக்கு ஆதாரம் இருக்குது. குரங்கு மனிதன்லேருந்து தான் உருவானுச்சு. அது ஒரு காலத்தில். ஏன்னா அப்போ உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, மகான்கள் அவங்க மூலியமாக தான் ஒரு சபிக்கப்பட்டு தான் சின்ன பிள்ளைங்க இது பூரா குரங்கா மாதிரி ஒன்றுச்சு. இதுக்கு ஆதாரம் இருக்குது. அந்த மாதிரி முதல்ல சிந்திங்க மனிதர்கள். நான் எல்லாருக்கும் சொல்லலை, அந்த சிந்திக்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. அப்படிங்கும்போது மனிதனை பழி வாங்குறது, எப்படின்னா ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான், இவனை எப்படியாச்சும் பழி வாங்கி தரேன்னு சொல்லி கண்டனம் கட்டி கருவம் காட்டி பழி வாங்குறது, இதெல்லாம் ஒதுக்கப்பட்டது. ஏன்னா கொஞ்ச நாளாக வாழ போகிறோம். கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், 60க்கும் 70க்கும். இதுக்கு மேற்பட்டு வாழ்கிறவங்க கெட்டு தான். ஏன்னா நமக்கு எந்தளவு ஒரு வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வயசில் தான் செய்ய முடியும். அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை நம்மளால முடியாது. நம்மளுடைய பிள்ளைங்களோ இல்லை கூட உள்ளவங்க தான் செய்ய முடியும். அப்படிங்கும்போது பல விஷயங்கள் அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்கணும். அதேமாதிரி இன்றைக்கி விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டோன்னா எந்திரிச்சு நடந்துருது, ஆடு எந்திரிச்சு நடந்துருது, அனைத்து மிருகங்களும் அது குட்டி போட்ட உடனே எந்திரிச்சு நடக்க வேண்டியிருது. இப்போ மனுஷன் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்கிறான்? அதை யோசிக்கணும்ல. மனுஷன் குழந்தை பிறந்தவுடனே அதுக்கு தாய் பால் ஊடி சீராட்டி அது வளர்த்து அதுக்கு பக்குவம் பண்ணி அதுக்கு தாய்ப்பை உழைச்சி அதுக்கு வருமானங்களை ஈட்டி, இப்போ எவ்வளவோ விஷயங்கள் ஒரு பிள்ளையை வளர்ந்து. ஏன்னா அது உறவு. இது ஏன் இறைவன் இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு உறவுகளை கொடுக்குறான்னா, அப்போ தான் மனிதன் வளர முடியும், உறவுகளோட ஒரு அறிவுபூர்வமாக செய்ய முடியும். அதே நேரத்தில் மிருகங்களுக்கு அது தேவையில்லை. மிருகங்கள் 5 அறிவு உள்ளது. அது உடனே எந்திரிச்சோன்னா பால் குடிச்சிடும். போட்டு பாருங்கள், போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, எந்திரிச்சிடும். அதே நடக்கும். அதை மார்க்கு தேடி போயிடும். மாடாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அப்படிங்கும்போது அதை நம்ம நல்லா யோசித்து பாருங்கள் நண்பர்களே. என்றைக்குமே ஒரு அணுக்குண்டோ அது மாதிரி குரங்குல மனிதன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அது இன்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம 6 அறிவு உள்ளவங்க அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. 5 அறிவு கூட அதை சிந்திக்க தேவையில்லை. 6 அறிவு உள்ள மனிதன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறான். இப்போ ஒருத்தன் உருவாக்காமல் இப்போ தாயும் ஒரு தகப்பனும் சேர்ந்தால் தான் குழந்தை உருவாகுது. இப்போ செயற்கையாக நீங்கள் ஒரு குழந்தை உருவாக்க முடியாது. ஒரு பதிவில் நான் படித்தேன், இறைவன் சொல்கிறான், ஒரு முடி இருக்குல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அத்தனை சயின்டிஸ்ட்டு யாரும் சேர்ந்தும் ஒரு முடியை உருவாக்க முடியும்னா முடியாது. மனிதனுடைய நெகம் இருக்குல்ல, நெகத்தை கூட நீங்கள் உருவாக்க முடியாது.
அப்போ எப்படி நீங்கள் எதுதான் பண்ணாலும் அது செயற்கை தான். இயற்கைக்கு எந்த மனிதனாலும் முடியாது, இறைவன் மட்டும்தான் தான் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்கங்க. என்றைக்குமே வந்து குரங்கு வந்து மனிதன் வந்தான், அது மாதிரி வந்து அணுக்கு வந்து தான் உலகம் உருவாச்சுங்கிறதுலாம் மூடத்தனம். சரியா? எவனோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதை நம்ம அவன் எனக்கு அறிவு இல்லாமல் சொல்லி போயிட்டான்னா அதை நம்ம சிந்திக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்களை படிங்க, படித்து எதில் உண்மை, இந்த வேதத்தில் உண்மையை சொல்லப்பட்டிருக்கு அதை பின்பற்றுங்க. கண்டிப்பாக இறந்ததுக்கு அப்புறம் மறுபிரிவுலாம் கிடையாது, 7 பிரிவும் கிடையாது, 8 பிரிவும் கிடையாது. அப்படின்னா தான் எங்கள் முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்கப்பா, முதல் பிரிவில் வந்து எனக்கு மானா இருந்தாப்பா, இல்லை நீ வந்து எனக்கு வந்து தாத்தா இருந்த, ஏதோ சித்தப்பா இருந்த, ஏதோ ஒன்று சொல்லலாம். அதெல்லாம் இல்லை, ஒரே வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அதுதான் முடிவில்லாத வாழ்க்கை. எப்படின்னா இறப்புக்கு முன்னாடி சொர்க்கமாக நரகமாக. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னா இங்கே உண்மையான இறைவனை வணங்கி அவனை நேசித்து மரணிச்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். இல்லை எனக்கு பல இறைவன் இருக்கான், பல கடவுள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிள்ளைய பெற்றுட்டாங்க, தாய் தந்தர் வளர்த்துட்டாங்க. ஆனால் அடுத்தவனை போய் தாய் தந்தர் நீங்கள் தான் எங்கள் அப்பா, நீங்கள் தான் எங்கள் அம்மா, அவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு எவ்வளோ வரும். ஏன்னா நம்ம வளர்த்த ஆளாக்கி விட்டோம், அவங்க கடைசியாக சம்பாதிக்கிற நேரத்தில் அவ அத்தா, அவ அம்மா, இவ அப்பா, இவ அம்மா, அவ தாத்தா, எங்கள் பெரிய இப்படி போயிட்டுருக்கா, நம்மளை விட்டுறாங்க, பெற்றவங்களை விட்டுறாங்களே அப்படிங்கிற கோபம் எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது படைச்ச இறைவன் என்ன சொல்கிறான், உங்களை வணங்குறதுக்கு தான் நான் படைத்தேன், வேறு எதையும் வணங்க படைக்கலை. நீங்கள் என்னையை வணங்கி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்தை வச்சுருக்கேன். என்னையை வணங்காமல் இந்த பெத்த தாய் தந்தரை விட்டுட்டு அடுத்தவங்களை போய் தாய் தந்தரை கூப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை போய் செஞ்சுட்டு போனால் இறைவன் சொல்கிறான், என்னை வணங்காமல் அடுத்ததை வணங்கி நீ வந்த அப்படின்னா நீ போகக்கூடிய இடம் நரகம் தான். நரகம் நிரந்தரம், சொர்க்கமும் நிரந்தரம். இந்த உலகத்திலே கேள்விக்கும் பதிலும் இருக்குது. அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி அறிவு சிந்திச்சு எது உண்மைன்னு விளங்கி அதை பின்பற்றி போனால் சொர்க்கம் போகலாம். இல்லை எனக்கு கண்டதெல்லாம் கொண்டாட்டம் சொல்லி இங்கே உலகத்திலே வாழ்ந்தெல்லாம் முடிச்சுட்டு மரணிச்சு போனால் நிரந்தரமாக நரகத்தில் தங்கலாம். என்ன சிந்திச்சிங்க மக்களே. அந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில மக்கள் வந்து இன்னும் விளங்காமல் படித்தும் வழங்கலை, படிக்காதவங்க வழங்கலை, இப்படியே போச்சுன்னா கடைசியாக போகிற இடம் நரகமாக தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகணுன்னா இந்த உலகத்தில் தேடிக்கிட்டா தான், இந்த உலகத்தில் தெரியவே முடியாது. நரகம்னா நரகம் தான், சொர்க்கமும் சொர்க்கம் தான். அதில் ஒரு சில சாய்ஸ்லாம் இறைவன் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் சிந்திங்க மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. நம்ம சிட்டிசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.